ஒரு இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல் ஒன்று இலங்கையில் நடப்பதற்கான சாத்தியங்கள் மிக அதிகம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்ட பொழுதும் இதற்காக இலங்கை அரசின் உளவு படைகளோ அல்லது இலங்கை அரசின் படைகளோ அந்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்ற கேள்விக்குத்தான் பதில் அறிய வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால் சஹ்ரான் போன்றவர்கள் உளவுத்துறையின் பிரதம அதிகாரி போன்றவர்களுக்கு அறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே பிள்ளையானின் பங்கு என்பது எவ்வாறு இருந்திருக்கும் என்று சொன்னால் தாக்குதலை பற்றி அறிந்தவராக மாத்திரமல்லாமல் அதனுடைய பின்புலங்கள் யார் அதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் போன்ற விவரங்களை தெரிந்தவராகவும் இருந்தது. குற்றவாளிகளாக இருந்த பொழுதிலும் மன்னிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது மீண்டும் அந்த குற்றங்கள் சுமத்தப்படுகின்ற தன்மை என்பது நிச்சயமாக அவர்களுடைய எதிர்கால இருப்பிற்கான ஒரு கேள்விக்குறியாகவும் பல விடயங்களை வெளிக்கொணரக்கூடியதாகவும் அமையக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன. ஏற்கனவே இந்த தாக்குதல் பற்றிய விவரம் தெரிந்திருந்தது. அவ்வாறு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் யாராருக்கு தெரிந்திருக்கின்றது என்றால் முஸ்லிம் சமூகத்திற்கு தெரிந்திருக்கின்றது, பலரும் எச்சரித்திருக்கின்றார்கள். இந்திய உளவு படைக்கு தெரிந்திருக்கின்றது, அவர்கள் மீண்டும் மீண்டும் எச்சரித்திருக்கின்றார்கள். அதைவிட வெளிநாட்டு உளவு படைகளுக்கு தெரிந்திருக்கின்றது. இங்கே கேள்வி என்னவென்றால், அடிநாதமாக இருக்கிற கேள்வி, எதற்காக இவ்வாறான எச்சரிக்கைகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டன என்பன. அதைத்தான் நாங்கள் இப்பொழுது அந்த கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிலையில், அதாவது அவர்களிடையேயான ஒரு பலவீனமான தொடர்பாடலாக கருதப்பட்டதா அல்லது வேண்டுமென்றே அவர்கள் இதனை விட்டார்களா என்கின்ற கேள்விதான் இப்பொழுது பல மில்லியன் டாலர்கள் பெறுமதியான கேள்வியாக இருக்கின்றது. தூக்கி நியாய தராசிலோ அல்லது ஒரு நல்லவர்கள் என்கின்ற நிலையிலோ வைத்து பார்க்க வேண்டிய நிலையில் என்றால் பல கொலைகளுக்கும் பல குற்றங்களுக்கும் காரணமானவராக இருப்பவர் தான் பிள்ளையான் என்பவர். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பிள்ளையானுக்கு சம்பந்தம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதை பற்றி பேச போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. ஈஸ்டர் தாக்குதல், குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையானுக்கு சம்பந்தம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது பற்றி இது எவ்வாறு சாத்தியமானது, இது பற்றி குறிப்பிட முடியுமா? நிச்சயமாக இந்த விவகாரம் என்பதை எவ்வாறு பார்க்கலாம் என்று சொன்னால், இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான முன் அறிவு என்பது யாருக்கு இருந்திருக்கும் என்கின்ற நிலையில் சேர்க்கப்பட்ட நபர்களில் பிள்ளையான் என்பவரும் ஒருவராக இருக்கின்றாரே தவிர, இந்த தாக்குதல் குறித்த விடயங்கள் என்பன பலராலும் பகிரப்பட்டிருந்தது. இவ்வாறான ஒரு தாக்குதல் நடக்கப் போகின்றது என்று. அது இந்தியா 3 தரம் எச்சரித்திருந்தது. அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி, ஏப்ரல் 20ஆம் தேதி அல்லது அவ்வாறு அந்த நெருக்கமான காலத்தில் கூட இவ்வாறான ஒரு தாக்குதல் இடம்பெறப் போகின்றது என்பதை தெரிவித்திருந்தது. அதே போன்று வேறு மேற்குலக நாடுகளின் உளவு அமைப்புகள் தெரிவித்திருந்தன. முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த ஹில்மி அஹமட் என்கின்ற ஒருவர், அதாவது கொழும்பு முஸ்லிம் கவுன்சிலின் துணைத் தலைவர், அதே போல இந்த ரியாஸ் சாலி என்கின்ற ஒரு பள்ளிவாசலின் தலைவர் என்பவர் இவ்வாறானவர்களை கண்காணிக்க வேண்டும், இவர்கள் தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிடுகின்றார்கள் என்று. ஆனால் இங்கே பிள்ளையானின் பங்கு என்பது எவ்வாறு இருந்திருக்கும் என்று சொன்னால், தாக்குதலை பற்றி அறிந்தவராக மாத்திரமல்லாமல் அதனுடைய பின்புலங்கள் யார் அதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் போன்ற விவரங்களை தெரிந்தவராகவும் இருந்திருக்கலாம். மற்ற அறிவிப்புகள் என்பன எச்சரிக்கைகளாக வந்தன. ஆனால் இவர் உள்ளக தகவல்களை அறிந்த ஒரு நகராக இருப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் உள்ளதைத்தான் இந்த விவகாரம் காட்டி நிற்கின்றது. இது உண்மையிலேயே இந்த பிள்ளையான் என்பவர் கைது செய்யப்பட்ட பொழுது அவர் மீதான குற்றச்சாட்டு என்பது அந்த பேராசிரியர் அல்லது துணைவேந்தர், கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களின் கொலை தொடர்பானதாகவும் மேலும் சில வழக்குகள் தொடர்பானதாகவுமாகத்தான் இந்த அரசால் அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பொழுதிலும் அதன் ஒரு திருப்பு முனையாக அல்லது அதன் பிரகான விடயமாக இந்த விடயங்களும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த எவ்வாறு எந்த விடயத்தை அவருக்கு தெரியும் என்பதை அவர்கள் தெரியப்படுத்தவில்லை.
ம்ஹ்ம். இது எவ்வாறான பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வரும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்களா? இவருக்கு சம்பந்தம் இருப்பது, அ மக்கள் மத்தியில் பெரிய ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில் எவ்வாறு பார்ப்பார்கள் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்கள்? இல்லை. அதாவது வந்து அம் அ ச பிள்ளையான் என்பவர் விடுதலை புலிகளின் பிளவின் பின்னான காலத்தில் கருணாவுடன் சேர்ந்து பிரிந்தவராகவும், பின்னர் கருணாவிடமிருந்து பிரிந்தவராகவும், அரச படைகளின் ஒரு அங்கமாக அல்லது உளவு பிரிவின் ஒரு அங்கமாக பல காலம் செயற்பட்டவராகவும், அதே நேரம் அரசின் முக்கியஸ்தர்களுக்கு நெருக்கமானவர்களாகவும், அதாவது அந்த நாள் அரசுகளாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோத்தபய ராஜபக்ஷ ஆகியவர்களின் ஒரு நெருங்கிய சகாவாக இருந்தவராகவும், அதே நேரம் இலங்கையின் அந்த மறைமுக புலனாய்வுத்துறை அல்லது உள்ளக புலனாய்வுத்துறையின் தலைமை அதிகாரிகளுடன் நெருக்கமாகவும் இருந்தவராக இருக்கின்றபடியால், இந்த இவருக்கு தெரிந்த தகவல்கள் என்பன எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பான விடயங்களாக, அதாவது இவர் முக்கியப்படுத்தப்பட்ட ஒரு நபராக மாறுவதற்கு உரிய சாத்தியக்கூறுகள் இல்லாத நிலை இப்பொழுது படுத்திக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அரசியல்வாதி என்கின்ற போர்வையில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பலம் மிக்கவராக ஒரு காலத்தில் காணப்பட்டவராக கூட இருந்தார். குறிப்பாக இந்த முதலமைச்சராக வந்த பொழுது அதீத வாக்குகளை எடுத்தவராகவோ, அல்லது தேர்தல்களின் பொழுது இந்த விடுதலை புலிகள் மக்கள் கட்சி என்கின்ற கட்சியின் மூலமாக தங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவர்களாக இருந்த பொழுதிலும், இம்முறை அவர்கள் ஒரு கூட்டொன்றை அமைக்க முயன்ற நேரத்தில் தான் இவ்வாறான கைது என்பது இடம்பெற்றிருந்தது. கிழக்குக்கான தலைமை என்கின்ற ரீதியில் குறிப்பாக கருணா மற்றும் பிள்ளையான் மற்றும் வியாழேந்திரன் போன்றவர்கள் இணைந்து ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்ட பொழுது திடீரென கைது செய்யப்பட்டார். இங்கே ஒரு விடயமும் இருக்கின்றது. இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் இந்த ஏவிபி என்பதை விட ஐக்கிய தேசிய முன்னணி கட்சி என்பது அந்த பாராளுமன்ற தேர்தலில் பலமான வெற்றி பெறாத ஒரு மாவட்டமாக கூட இருந்தது. அங்கே தமிழரசு கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றி இருந்தது. எனவே தமிழர்கள் வெற்றி பெற வைத்த மாகாணங்களில் ஒன்றாக மட்டக்களப்பு இருந்திருந்தது. அந்த மட்டக்களப்பில் இவ்வாறான ஒரு தலைமையின் தோற்றத்தை தடுப்பதற்காக கூட இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஐயம் இருந்த பொழுதிலும், இவர் மீதான விசாரணை என்பது நிச்சயமாக இவரது அரசியல் பிரவேசத்தை இல்லாத செய்வதாகவும், விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நபராக குற்றவாளியாக மாற்றமடைகின்ற தன்மையும், இவர்கள் குற்றவாளியா இல்லையா என்றால் முன்னர் குற்றவாளிகளாக இருந்த பொழுதிலும் மன்னிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது மீண்டும் அந்த குற்றங்கள் சுமத்தப்படுகின்ற தன்மை என்பது நிச்சயமாக அவர்களுடைய எதிர்கால இந்த இருப்பிற்கான ஒரு கேள்விக்குறியாகவும், பல விடயங்களை வெளிக்கொணரக்கூடியதாகவும் அமையக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன. ம்ஹ்ம். இந்த செயற்பாடுக்கு இவருக்கு சம்பந்தம் இருக்கின்றது என்று தெரிந்த பிறகு, அனுர அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று யோசிக்கின்றீர்கள்? இங்கே அவர்கள் வார்த்தைகளை வதனமாக கையாள்கின்றார்கள். என்ன கூறினார்கள் என்று சொன்னால், முற்கூட்டிய அறிதல் ப்ரீஎம்ப்டிவ் நாலேட்ஜ், அதாவது இது பற்றிய முற்கூட்டிய தெரிதல் என்பது பிள்ளையானுக்கு இருந்திருக்கின்றது என்பதை கூறியதன் மூலம், தாங்கள் இந்த விசாரணைகளை தொடர்ந்து எடுக்கின்றோம் என்பதை கூட அவர்கள் வெளியே காட்டுவதற்காக முயற்சித்திருக்கலாம். ம்ஹ்ம். இப்பொழுது தனது 50 ஆண்டுகள் தனது துறவுத்துற வாழ்க்கையை பூர்த்தி செய்கின்ற மதிப்புடைய கார்டினல் மால்கம் ரஞ்சித் அவர்களுடைய கோரிக்கை என்பது இந்த விசாரணை என்பது நடைபெற வேண்டும் என்று. இவ்வாறான ஒரு காலப்பகுதியில் அவர் 50 ஆண்டு திருப்பணியை நிறைவு செய்கின்ற ஒரு காலப்பகுதியில் அவர் உண்மையிலேயே இந்த கார்டினல் என்கின்ற பதவிக்கு வந்த இரண்டாவது இலங்கையர் என்கின்ற நிலையில் இருக்கின்ற நிலையில் அவ்வாறானவர்களை ஒரு அதாவது வந்து ஆதரவு புலத்தில் வைத்திருப்பதாக அல்லது அவர்கள் எந்தவித எதிர் நடவடிக்கையிலும் ஈடுபடுவதை தடுப்பதற்காகவும் கூட இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம். ம்ஹ்ம். இருந்த பொழுதிலும் இது எவ்வாறான முடிவுகளை ஏற்படுத்தும் என்று கூற முடியாது என்று சொன்னால், நிச்சயமாக இந்த கர்தினால் மால்கம் ரஞ்சித் அவர்கள் தனியொரு சிங்கள பாதிரியாராகத்தான் காட்டிக்கொள்வார். இலங்கைக்கான ஒரு பாதிரியாராகவோ அல்லது தமிழ் சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவ சமூகத்தை ஒட்டுமொத்தமாக பிரதிநிதித்துவப்படுத்துவராகவோ தன்னை காட்டிக்கொள்வதில்லை. ம்ஹ்ம். அவ்வாறு அவர் காட்டிக்கொண்டிருந்தால் 2009 ஆண்டு போரின் பொழுது அவர் பெரும் பங்காற்றி இருக்க முடியாத சூழ்நிலை இருந்திருந்தது. அதை கூட தவிர்த்திருந்தார். எனவே அவ்வாறானவர்களை சாந்தப்படுத்துவதற்காக இவ்வாறான நடவடிக்கைகள் கூட எடுக்கப்படலாம் என்றால், இங்கே கூறப்பட்டிருக்கின்ற விடயம் அவருக்கு
ஏற்கனவே இந்த தாக்குதல் பற்றிய விவரம் தெரிந்திருந்தது என்று. ம்ஹ்ம். அவ்வாறு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் யாருக்கு தெரிந்திருக்கின்றது என்றால் முஸ்லிம் சமூகத்திற்கு தெரிந்திருக்கின்றது, பலரும் எச்சரித்திருக்கின்றார்கள். இந்தியா உளவுப்படைக்கு தெரிந்திருக்கின்றது, அவர்கள் மீண்டும் மீண்டும் எச்சரித்திருக்கின்றார்கள். அதைவிட வெளிநாட்டு உளவுப்படைகளுக்கு தெரிந்திருக்கின்றது. இங்கே கேள்வி என்னவென்றால், அடிநாதமாக இருக்கிற கேள்வி, எதற்காக இவ்வாறான எச்சரிக்கைகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டன என்பன. அதைத்தான் நாங்கள் இப்பொழுது அந்த கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிலையில், அதாவது அவர்களிடையேயான ஒரு பலவீனமான தொடர்பாடலாக கருதப்பட்டதா, அல்லது வேண்டுமென்றே அவர்கள் இதனை விட்டார்களா என்கின்ற கேள்விதான் இப்பொழுது பல மில்லியன் டாலர்கள் பெறுமதியான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் இவ்வளவு தகவல்கள் தெரிந்திருந்தும் எதற்காக அரசு இதனை அலட்சியப்படுத்தியது? ஏனென்றால் அப்பொழுது மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு கூட இவ்வாறான தாக்குதல் நடைபெறப் போகின்றது என்ற தகவல் படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களுக்கு எங்கே எவ்வாறு தாக்குதல் நடக்கும் என்று தெரியாத பொழுதிலும் ஒரு இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல் ஒன்று இலங்கையில் நடப்பதற்கான சாத்தியங்கள் மிக அதிகம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்ட பொழுதும் எதற்காக இலங்கை அரசின் உளவுப்படைகளோ அல்லது இலங்கை அரசின் படைகளோ அந்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்ற கேள்விக்குத்தான் பதில் அறிய வேண்டிய தேவை இருக்கின்றது. என்றால் சஹ்ரான் போன்றவர்கள் உளவுத்துறையின் பிரதம அதிகாரி போன்றவர்களுக்கு அறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த தாக்குதல் நடத்தியவர்கள். எனவே அதனைத்தான் அறிவதற்கான முயற்சி தற்பொழுது முக்கியப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இதற்கான பதிலாக இருக்க முடியும். நன்றி சுரேசும்மா. அந்த தகவல்களுக்கு இப்பொழுது பிள்ளையானுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது என்ற தகவலும் கூட ஒரு பொய்யான தகவலாக இருக்க முடியுமா? அதை அப்படி பார்க்க முடியுமா? அல்லது இல்லை, அவருக்கு தெரிந்திருக்கு. நிச்சயமாக அவருக்குரிய தொடர்பாடல் என்பது சிறைச்சாலையில் இருந்த பொழுது சஹ்ரான் என்கின்ற இந்த தாக்குதல் நடத்திய சகோதரன் மற்றும் தந்தை போன்றவர்களுடன் தொடர்பு இருப்பதை அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார், அவர்களை சந்தித்ததாக. அதனையே அவரது செயலாளராக இருந்தவரும் தெரிவித்திருந்தபடியால் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திற்கு இடமில்லை. மற்றும் அவர்களை நாங்கள் அதாவது இந்த ஒரு தூக்கி நியாய தராசிலோ அல்லது ஒரு நல்லவர்கள் என்கின்ற நிலையிலோ வைத்து பார்க்க வேண்டிய இல்லை என்றால் பல கொலைகளுக்கும் பல குற்றங்களுக்கும் காரணமானவராக இருப்பவர் தான் பிள்ளையான் என்பவர். சரி. நன்றி சுரேஷ் சர்மா. உங்களுடைய தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.